கடவுளே அஜித் அஜித் கடவுளே. ஆனா ஓப்பனா சொல்றேன், குட் பேக் அள்ளி மட்டும் வேற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கேன், நான் வந்து உயிரோட இருக்க மாட்டேன். தலையோட கடைசி படம் அது. ஆனா உண்மையை சொல்றேன்னா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? ஒரே ஒரு ஓப்பனா விஷயம் சொல்றேன், நீ வீடியோ போட்டுறத. நல்லா இல்ல படம். ஏகே வாழ்க. இனிமே குட் பை சூப்பர். குட் பை வரணும் திருப்பி. வேற லெவல்ல இருக்கு. தல வந்தாலே மாஸ் தான். விடாமுயற்சி நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. அஜித்தோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். பார்க்கலாம். தலைனா தரமா எடுத்துக்கிறாரு படம், குடும்ப படம் செம்மையா இருக்குது. படம் நல்லா இருக்கு. மூவி ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்துச்சு ப்ரோ. சில பேர் இங்க இருக்கவங்களுக்கு அந்த மூவி பிடிக்காது சொல்லுவாங்க, பட் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்திருந்தாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். மூவி எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க? ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க படத்தை. எங்க அஜித் குமார் அண்ணா வாழ்க, எங்க அண்ணி ஷாலினி வாழ்க, எங்க அனுஷ்கா வாழ்க, ஹார்திக் வாழ்க, எங்க அஜித் குமார் அண்ணா குடும்ப ஃபேமிலிஸ் வாழ்க. ஏகே செம சூப்பர். ஆக்ஷன் அதிகமா இருக்குது. பார்க்க நல்லா இருக்கு படம். சூப்பர். செம. ஏய் வா. படம் வேற லெவல்னா செம்மையா இருக்குண்ணா. வேற லெவல்ல வேற நடிக்க முடியாது. செம்மையா இருக்குண்ணா படம். செம. நாங்க படம்னா தலதான். இங்க பாருங்க, பண்டு நகர் தலைமையானே ஒண்ணும் பிரச்சனை சார். அவர் சொன்னாலும் மனித கடவுள், எங்க மனித கடவுள். படம்லாம் சூப்பரா இருந்தது, ஒன்றும் தப்பு இல்ல, அருமையா இருக்கு. ஹாலிவுட்ல ஏன் நடிப்பேன் சொல்லு, அஜித் தான் மெயின். படம் நல்லா இருக்கா? என்ன படம் நல்லா இருக்கு. ஒரே வார்த்தை, நான் ஹாலிவுட் ஸ்டைல்ல படம் போது படம் பயங்கரமா இருக்கு படம். தலை எப்படின்னா தாறுமாறு தான். நாங்க வந்து படத்தை பார்க்க வரல, தலை தரிசனத்தை காணத்தை வந்திருக்கோம். நாங்க தலை எப்பயுமே அவரு வேற லெவல். அவரு பத்மபூஷன்றதுக்கு அவரு தான் வேற லெவல். தலை எப்பயுமே தலை தான். ரொம்ப நாள் கழிச்சு படம் கொடுத்துருக்கா தலை. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ஹாப்பியா இருக்குது. எப்பயுமே எப்பயும் இதுக்கப்புறம் வருஷம் இன்னும் நினைச்சு பாக்குறேன். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். ரொம்ப தரிசனம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது பாக்குறதுக்கு. அவர் முகத்தை பார்த்தாலே போதும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேமிலிக்காக உள்ள புரிந்து காப்பாத்தி கூட்டு வர்றாரு. இதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் விட்டாருன்னா அதுவே போதும். அஜித் வாழ்க. எங்க தலையோட மாசம் தான் போதும், அதுதான் நம்மளுக்கு தேவையா. அரசியல் போறதே தேவையில்ல, எங்க தலை இருந்தா போதும். வேற மாதிரி இருக்கு ப்ரோ. விடாமுயற்சி பாக்குற மாதிரி இருக்கா? விடாமுயற்சியை பார்க்க கூடாது, தலையை பார்க்கணும். ஏகே இல்ல அவர் பத்மபூஷன் அவார்டு வாங்கிக்கிட்டாரு. டிவிக்கு எல்லாம் இருக்காங்கல்ல, தளபதி எல்லாம் இருக்காருல்ல, அவரு கட்சியில இறங்கிட்டாரு. இப்ப தலை எதுவுமே இறங்காம எல்லாரையுமே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சொல்லிட்டு தான் சொல்றாரு. அவரும் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க சொல்றாரு. சப்போர்ட் டிவிக்கு உண்டா? உண்டு கண்டிப்பா. தலை பத்மபூஷன் அவார்டும் வாங்கினாரு ப்ரோ. அவரை மிஞ்சிக்கு ஆளே கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா வச்சுக்கேன், ஒரே விஷயம். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வாழுங்க, நீங்க மட்டும் வாழுங்க. அவரை வாழணும்னு சொல்லல, அவரு எல்லாருமே வாழுங்கன்னு தான் சொல்றாரு. ஃபேமிலி படமா இது? இந்த படமா? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி. படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நான் பாதி தான் பார்த்தேன், மீதி பார்க்கல. உங்களுக்கு நீங்க படம் பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கு இது? தம்பிட்டு கேள்வி. நான் ஒன்றும் பார்க்கவே இல்லை. கவர்மெண்ட் டவுட் தான். நமக்கு ரசிகர்களுக்கு பிடிக்கும், நல்ல டாக் போச்சுன்னா ஃபேமிலிஸ் வருவாங்க. நல்லா இருக்கு ஒரு பார்க்கலாம். நல்ல அட்டெம்ப்ட் தான், ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா ஒரே நிமிஷம், அஜித் படம்ன்ற மாதிரி நம்பி வந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க ஏமாத்தமா இருக்கும். ஆனா ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு மகிழ் திருமணி அவர் டேஸ்ட் கத்துருக்காரு அஜித்தை வச்சு பண்ணும்போது. ஆமா இல்ல ஒரு நியூ அட்டெம்ப்ட் ப்ரோ. இது ஒரு கிளாசிக் 2 வருஷம் கழிச்சு நம்ம ஆமா ஒரு கிளாசிக்கா எடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ வில்லன் கேரக்டர் அர்ஜுனை கொடுத்திருக்காங்க. அவரோட நடிப்புலாம் எப்படி இருக்கு? அர்ஜுன் வில்லன் கிடையாது, இவரு தான் வில்லன். ஆரவ் தான் வில்லன். அப்ப அர்ஜுனுக்கு எந்த மாதிரி கேரக்டர் கிளைமேக்ஸ்ல கொடுத்திருக்காங்க? 2 பேரும் வில்லன் தான். அதுல கிளைமேட் எப்படி திரும்ப வரும்? கிளைமேக்ஸ் இவனுக்கு தான் ஸ்டெப் கொடுத்துருவாங்க, ஆரோவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அஜித் அர்ஜுனை போட்டு தள்ளுவாரா, போட்டு தள்ள மாட்டாரா? இல்ல அஜித் சாவடிக்கு யாருமே கிடையாது. அப்ப அர்ஜுன் என்னதான் ஆவா இருக்கா கிளைமேக்ஸ்ல? அர்ஜுன் அவன் பொண்ணாட்டி கட்டு போயிடுவான். திரிஷா கட்டுட்டு போயிடுவானா. அதுதான் காப்பாத்தி கொண்டு வரதான் கதை இது. ஆனா ஓகே ப்ரோ. ஆனா ப்ரோ இது குட் பை கிளி வேற மாதிரி இருக்கும். குட் பை கிளி நல்ல பெரிய சக்சஸ் ஆகுது. ஓகே, இது அந்த அவன் மட்டும் டவுட் தான். சத்தியமா சொல்றேன், நான் ஒரே ஒரு ஓப்பனா விஷயம் சொல்றேன், நீ வீடியோ போட்டுறத. நல்லா இல்ல படம். உண்மையுமே சொல்றேன், 2 வருஷம் கழிச்சு படம் பாக்குறோம், அந்த அளவுக்கு ஒத்து கிடையாது. ஏன், எதனால படம் பிடிக்கல? எனக்கு பிடிக்கலன்னா யாருக்குமே பிடிக்கல, எனக்கு மட்டும் பிடிக்கல. ரசிகர்கள்லாம் இவ்வளவு நேரம் படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்களா? அதெல்லாம் ஏன்? அவங்க சொல்லுவாங்கண்ணா, தலையை 2 வருஷம் கழிச்சு பாக்குறாங்க, அவங்க சொல்லுவாங்க தான். ஆனா நான் எப்படி சொல்றேன்னா வச்சுக்கேன், 2 வருஷத்துக்கு நான் ஒரு தலையை பாக்குறேன். ஆனா இருந்தாலுமே எனக்கு படம் பிடிக்கலன்னா ஏன் சொல்றேன்னா வச்சுக்கேன், அந்த ஒண்ணுமே இல்ல படத்துல ஒண்ணுமே கொடுக்கலையா?
எல்லாமே குத்தாங்கண்ணா அந்த அளவுக்கு இது கிடையாது. அந்த அளவுக்கு விறுவிறுப்பா இல்ல. அஜித்னா ஒரு மாஸ் கேரக்டரா மாசா கொடுத்துருப்பாங்க. அந்த மாசம் இதுல இல்ல. தலையை அடிக்கிறானுண்ணா அந்த மாதிரி எதுவும் இல்லை. குட் பேக் அட்லி வந்து வேற மாதிரி வரும்னு நான் நினைக்கிறேன். அதுவுமே இந்த மாதிரி நான் இது பண்ணிட்டாங்கன்னா வச்சுக்கேன், நான் என்னால எதுவும் பண்ண முடியாது. உண்மையுமே எனக்கு வந்து படம் பிடிக்கலண்ணா, படம் பிடிக்கல. நீங்க அஜித் ரசிகரா? ஆமாண்ணா, குட் பேக் அட்லியும் நல்லா வரும்னா வச்சுக்கேன், அவர் வந்து படமே நடிக்க தேவையில்ல, அவர் காரஸ் மட்டும் ஓட்டிட்டு போட்டோம். ஆனா ஓப்பனா சொல்றேன், குட் பேக் அள்ளி மட்டும் வேற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கேன், நான் வந்து உயிரோட இருக்க மாட்டேன். தலையோட கடைசி படம் அது. ஆனா உண்மையை சொல்றேன்னா, ஏகே என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எனக்கு ரசிகரா இருக்கிறத விட தன்னோட குடும்பத்துக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஒழிச்சுட்டு தான் இருக்கிறேன் அவருக்காக. நான் வந்து கடவுளே ஆயிட்டு சொல்லல. இப்போ நீங்க அந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? அது வந்து ஏகே வந்து விரும்ப மாட்டாரு. நீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது, சரியா? ஓகேண்ணா. ஓகே ப்ரோ, படம் வந்து கிளாசிக்கா இருக்கு. ஆனா மாசி அதெல்லாம் அவ்வளோ இல்ல. எப்படின்னா நார்மல் அஜித் ரசிகர்கள் வந்து அவ்வளோ பிடிக்காது. இந்த ஏ கிளாஸ் ஆடியன்ஸ்லாம் நல்லா லைக் பண்ணி பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஓகே, இது ஒரு அட்டெம்ப்ட் தான், ட்ரை பண்ணிருக்காங்க. பட் எல்லாருமே பிடிக்க மாட்டேறது டவுட் தான். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போயிட்டு இருக்கு, செகண்ட் ஹாஃப் எப்படி கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே ப்ரோ, டீசெண்டா இருக்கு. செகண்ட் ஹாஃப் அப்படியே போகுது, நல்லா ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்ஷன் சீக்ஸ்லாம் அவ்வளோ இல்ல, செகண்ட்ல நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, விடாமுயற்சி படம் நல்ல முயற்சியா எடுத்திருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு இதை வந்து எப்படி வேற முயற்சி பண்ணலாம் அஜித், ஆனா பண்ணிருக்காரு. ஓகே, ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நல்லது தானே, நல்லா இருக்கு. அதோட பார்த்துட்டு போனோம்.